வணக்கம், உங்கள் கருத்தாமன் மக்கள். இன்னைக்கு வந்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு நீ தான் முதக்கடை வந்திருக்கோம். ஆமாம், 10 நாள் நம்ம வந்து சைவம் தான் சாப்பிட்டோம். நீ தான் மீன் குழம்பு சாப்பிட போகிற மக்களே. ஆமாம், வாங்க பார்ப்போம் என்ன மீன் குழம்பு சாப்பிடணும்னு பார்ப்போம் மக்களே. வாங்க. அப்படியே அழகா தாழ்த்து வச்சிருக்காமாங்க. தலைப்பு அழகா இருக்கு. இது என்ன மீன் பார்த்தீங்கன்னா கல்வெட்டின்னு சொல்லுவோம். ஆமாம், இது வந்து பாறுகடலில் நடக்காது. இந்த டெக்க போடுவேன் தீர்ப்பு. இது சேத்து கடல்லாம் கிடக்கு இந்த கல்வெட்டி. மணலோட ஒட்டி இருக்கு. இது நம்ம ஆள் போனோம்னா பக்கத்துல மீனுக்குள்ள ஒளிஞ்சிருவாங்க, மண்ணுக்குள்ள பேஞ்சிருவாங்க. நமக்கு நண்டு பெதையும் பத்தில அது மாதிரி அந்த மீனுமே மண்ணுக்குள்ள பெதையிற மீன். உரசிட்டு தான் போகும், தர உரசிட்டு. இந்த மீன் எப்படி இருக்கும்னா கல்வெட்டி டேய் தண்ணி வர்றாடே. இந்த மீன் எப்படி இருக்கு கேட்டீங்கன்னா முதலே பார்த்துருக்கல, முதல மாதிரியாவே இருக்கு. அப்படி அச்சசலா மீன் கூட 2 ஒரு எடுத்துரும். முதலையோட செராக்ஸ் தான் சொல்லணும் இந்த மீன். அப்படிப்பட்ட மீன் தான் இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற மீன் மக்களே. முதல்ல மாதிரியாவே கடல்ல மீன்னா அந்த மீனுக்கு பேர் நம்ம கல்வெட்டின்னு சொல்லுவோம். கல்வெட்டின்னு சொல்ற எதுக்கு சொல்றோம்னா பாறு கடல்ல வந்து நம்ம கல்லு மாதிரியாவே இருக்கு, மண்ணில் பிதஞ்சு. மீன் மாதிரியே தெரியாது தோற்றத்துக்கு, மண்ணில் பிதஞ்சு பாறு மாதிரியாவே இருக்கு அது. அதனால அது கல்வெட்டின்னு சொல்லுவோம். பாருங்க காட்டுறா. இதோட வாயை பார்த்தீங்களா? இதான் முதல வாய் மாதிரியா இருக்கா. இதனால அது முதல மாதிரியே இருக்கு. மீன் எங்க இருக்கு? மண்டையே இப்படிதான் இருக்கு, சப்பட்டையா முதல்ல மாதிரியாவே. குழம்பு நீனே வச்சுக்க. தண்ணி வேணா அவனுக்கு. எனக்கும் தண்ணி தந்து ஊருகா எடுத்தீங்களா? ஊருகா ஆளை கொஞ்சம் ஊருகா பழம் வச்சுருங்க. நீங்கள் தண்ணி வேணா பிடிக்க தர மனுஷன் கடைசி வரைக்கும். ஏண்ட கருப்பை தண்ணியை குடிச்சு தானே சாப்பிடணும். சாப்பிடும்போது தண்ணி கொடுக்குற பாருங்க. இதுதான் 10 நாளைக்கு முன்ன பிடிச்ச முரளி. காட்டுறா, 10 நாளைக்கு முன்ன பிடிச்ச முரல பாருங்க. வெறும் எலும்பு மட்டும் தான் இருக்கு. மீன் ஒளிஞ்சு வந்திருக்கு, வெறும் எலும்பு மட்டும் தான் இருக்கு. ஆழ்ந்து நின்றுட்டு இல்லையாங்கடா இருக்கு. வருகா அடுத்து கிலோ ஒன்று திருப்பி மட்டும் சோறு வரலையா? அந்த இருக்குடா. சரி, சோறு தான் இருக்கு. பிரியாணி மட்டும் நல்லா நிறையா திங்க தெரியுமா? பிரியாணி நான் எப்பண்டா அதிகமாக திட்டேன். நான் எப்பண்டா ஃபஸ்ட்டு பிரியாணி திட்டேன். உன் தம்பி கல்வெட்டியில கடல் மீன்களே வந்து விதையக்கூடிய திறமை உள்ள மீன் இந்த கல்வெட்டி. இந்த கல்வெட்டி நிறைய பேர் உயக்கோல விரும்பி திங்க மாட்டேங்க. நான் அப்படி இருக்க தோற்றம். ஆமாம் மக்களே, பேய் மாதிரி இருக்கும். பார்க்க டெரராக இருக்கும். மண்டையெல்லாம் அப்படியே கொடூரமாக இருக்கும். முதல்ல எப்படி இருக்கும்? கொடுன்னு மேலே முள்ளுலாம் இருக்குமா, அப்படியே அச்சசலாக முதல்ல மாதிரியாக இருக்கும் இந்த மீன். இந்த மீன் எப்பவுமே நான் முதல்ல மீன் தான் சொல்லுவோம். முதல்ல எவ்வளோ தந்திரமாக வேட்டையாடுமோ அந்த அளவுக்கு தந்திரமாக இது நல்லா மண்ணுக்குள்ளே பேஞ்சிருந்துக்கிட்டு பொடி மீன் வரும்போது நறுக்குன்னு எவிக்கிட்டு பாஞ்சு இந்த மீனை பிடிச்சி சாப்பிட்றோம். குழம்பு சட்டி நாப்பிட்டீங்க. குழம்பு சட்டியில் சாப்பிட்ற மாதிரி இருக்கு.
உள்ள மீன் வந்து சென்ட்ரு முள் மட்டும் தான் இருக்குது இந்த மீனில். சதை அவ்வளோ ருசியாக இருக்கும் மக்களே இந்த மீனில். ஆனால் குழம்புக்கு தான் நல்லா இருக்கும், பொரிச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மீன் சாப்பிட்ருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாங்களே, இந்த மீன் யார் யார் சாப்பிட்றீங்களோ, இந்த மீனுக்கு பேர் என்ன சொல்லுவீங்களோ அதையும் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மீன் குழம்பு வச்சிருக்கீங்களா, பொரிச்சிருக்கீங்களா, அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, நாளைக்கு வேறு மீன் சந்திப்போம். இந்த மீன் விலையெல்லாம் கம்மியாக தான் போவேன். எப்போனாலும் விரும்பி வாங்கி சாப்பிட்லாம். 100 ரூபா 150 ரூபாய்க்குலாம் எப்போவுமே விற்கும் இந்த மீன். அதிகமான ரேட்டுக்கெலாம் இந்த மீன் போகாது. ஏன்னா இந்த மீன் இருக்க வடிவம் அப்படி இருக்கனால அதிக ரேட்டுக்கு போகாது. மீன் ருசியான மீன்னா மண்டை வந்து முதல்ல மாதிரி இருக்கிறதுனால விரும்பி மக்கள் வாங்கி சாப்பிட்றதுனால ரேட்டு கம்மியாக இருக்குது. மீன் சதை அவ்வளோ அழகாக இருக்கும். ஓகே, இந்த மீனை சாப்பிட்டாலும் கொண்டாலும் சாப்பிடாத மக்களே கமெண்ட் பண்ணுங்க. முதல்ல மீனை பார்த்துருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம், அந்த முதல்ல மீனை நம்ம ஒரு நாள் வீடியோவில் காட்டுறோம் எப்படி இருக்குன்னு சொல்கிறதே முழுசா. ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம கருத்தை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.